ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டதாக எழுந்த சர்ச்சை எதிரொலி. சென்னை அசோக் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம். பள்ளி நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுக்க ஆணையிட்டுள்ளேன். சென்னையில் அரசு பள்ளி நிகழ்ச்சி சர்ச்சையான நிலையில் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. தனி மனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்த வாழ்த்தில் கருத்துக்களே மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்துக் கூற முடியும் என்றும் பதிவு. பள்ளிகளில் மூட நம்பிக்கை சார்ந்த நிகழ்ச்சிகள் இனி நடக்காத வகையில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேட்டி. எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துள்ளேன். பள்ளியில் நடைபெற்றது மாணவிகளுக்கான ஊக்குவிப்பு நிகழ்ச்சிதான். அசோக் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை விளக்கம். இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் சார், ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துறது இல்லங்க சார், அப்படியெல்லாம் இல்லங்க சார். சார் நானும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு எங்களுடைய இல்ல நடக்கல, எங்க மாணவிகளை ஊக்கப்படுத்தின மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான். தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் அறிவியலுக்கு முரணான நிகழ்ச்சிகள். அசோக் நகர் அரசு பள்ளி எதிராக இடதுசாரி அமைப்புகள் போராட்டம். தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி கூறியது சரியே. பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கருத்து. மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோட பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடி நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் குற்றச்சாட்டிற்கு இயக்குநர்கள் மறுப்பு. புகார் கொடுத்த பெண் குறிப்பிட்ட தினத்தில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாக வினித் ஸ்ரீனிவாசன் மற்றும் அருண் விளக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 500 கோடியில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையம் அமைக்கக்கூடிய லிங்கன் எலக்ட்ரிக்கல்ஸ். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தஞ்சாவூரில் லிப்ட் கேட்ட பெண்ணை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை. கைது செய்யப்பட்ட இருவரும் தப்ப முயன்ற போது கீழே விழுந்து எலும்பு முறிவு. பாஜகவில் இணைந்தார் கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா. அரசியல் பயணத்தை கனவு தொடங்கிவிட்டதாக ஜடேஜாவின் மனைவி எக்ஸ் பதிவு. பள்ளிகளில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அண்மையில் பேசிய பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர், இந்த பிறவியில் கண், கை, கால் இல்லாமல் பிறந்தவர்கள் கடந்த ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்று கூறியிருந்தார். இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான அறிவியல் சிந்தனைகள் பாடநூல்களில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களே கூற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை, சமூக கல்வியை துறைசார் வல்லுநர்கள், அறிஞர்களை கொண்டு வழங்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் கூறக்கூடிய வகையில் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனி மனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்கள் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் பள்ளியில் மூட நம்பிக்கை சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசிய அவர், தங்கள் ஆசிரியரை மிரட்டக்கூடிய வகையில் பேசிய நபரை சும்மா விட மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ்,
ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்க, நீ என்னோட ஆசிரியர்களை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கிறேன். இதை தீவிர விசாரிக்கும் போது தான் யார் காரணம், இது புதிதாக உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக, இல்லை இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக, அல்லது எங்களுடைய உயரதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதாக எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பள்ளிகளில் மூட நம்பிக்கை விதைப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மூட நம்பிக்கையை விதைப்பவர்களின் வேட்டைக்காடாக பள்ளிகளை மாற்ற பள்ளிக்கல்வித்துறை முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை மகாவிஷ்ணு என்று கூறிக்கொண்ட நபருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு தரப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய ராமதாஸ், மூட நம்பிக்கை பேச்சை கண்டித்த ஆசிரியரை மிரட்டக்கூடிய அளவிற்கு தைரியம் கொடுத்தவர்கள் யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மூட நம்பிக்கை பேச்சாளர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டம் குறித்தும் அரசு பள்ளிகள் குறித்தும் ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியது சரிதான் என்று தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச். ராஜா தெரிவித்துள்ளார். மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோட பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடி நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்கு? நீங்கள் பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்துக்கு 573 கோடி ரூபா தரலைன்றது மாண்பு முதல்வர் அவர்களும் சரி, இல்லை அவங்க கவிஞர் கனிமொழியா தூத்துக்குடி எம்பி அவங்களும் சரி பேசுகிறீங்க. 20 ஹெட்ஸுக்கு கீழே கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குது. 19 பிரச்சனை இல்லை. பிஎம் ஸ்ரீக்கு அதில் நீங்கள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணினால்தான் கொடுக்க முடியும். அசோக் நகர் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றப்பட்டு அது சர்ச்சையான நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை விசாரணையை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் அபிநயா நீங்க தொடரலாம். நன்றி தேவப்பிரியன். இந்த அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி, இந்த 2 பள்ளிகளிலுமே இந்த ஆன்மீக அமைப்பு சார்ந்த நிகழ்வு நடத்தப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் விதமாக அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி அதிகாரிகளை கொண்ட இந்த குழு என்பது உடனடியாக தங்களுடைய விசாரணையை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போதைக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அதே போன்று மாவட்ட கல்வி அலுவலர் டிஓ, அதே போன்று அந்த தலைமை ஆசிரியர் இவர்களிடம் இந்த விசாரணை என்பது நடத்தப்படும். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக யாரெல்லாம் இந்த ஒருங்கிணைப்பில் இருந்தார்கள் என்பது விசாரிக்கப்பட்டு அவர்களிடமும் கேள்விகள் என்பது முன்வைக்கப்படும். யார் எந்த இடத்தில் இந்த கேப் எழுந்திருக்கிறது, எதனால் இந்த நிகழ்வு நடந்தது என்பது சார்ந்த முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அது சார்ந்த ஒரு அறிக்கை என்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும். அந்த அடிப்படையில் யார் மீது இதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது சார்ந்த முடிவு பள்ளிக்கல்வித்துறை எடுக்கும் என்றும் பள்ளிக்கல்வி இயக்குனர் நமக்கு தகவல் அளித்திருக்கிறார். அத்தோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அதாவது இங்கு சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான கூட்டம் என்பது உடனடியாக நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும், எப்படி வழங்கப்பட வேண்டும், எந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த நடவடிக்கை, அதாவது அந்த அனுமதியை தர வேண்டும் என்பது சார்ந்த அறிவுறுத்தல்கள் என்பது சிஓக்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வி இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் காணொலி வாயிலாக இந்த கூட்டம், இந்த ஆலோசனை கூட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்படும். இது பள்ளிக்கல்வித்துறையில் தற்போதைக்கு நடந்த இந்த நிகழ்வு மட்டுமல்ல, இதற்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி அந்த விழாவையொட்டி உறுதிமொழி எடுப்பது தொடர்பாக அனுப்பப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி
அலுவலருடைய அந்த சுற்றறிக்கையும் சர்ச்சைக்குள்ளானது. இதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடப்பதன் காரணமாக ஒரு முழுமையான அறிவுறுத்தல் என்பது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது இந்த கூட்டம் என்பது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் ஒரு முழுமையான சுற்றறிக்கை என்பது உருவாக்கப்பட்டு அதுவும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்படும். அதனை முறையாக பின்பற்ற வேண்டும். அப்படி தவறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது சார்ந்த அறிவுறுத்தலும் இந்த கூட்டம் மூலமாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், அபிநயா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிஇஓவோட நீங்க பெரிய ஆளா அப்படின்னு தமிழாசிரியரை மிரட்டக்கூடிய துணியில தான் அந்த மகாவிஷ்ணுவுடைய பேச்சு அப்படின்னு அப்ப இருந்தது. காணொலியும் பார்க்க முடிந்தது. சிஇஓவோட பெரிய ஆளா அப்படின்னு கேட்பதன் மூலமாக தன்னை நீங்க தான் கூப்பிட்டீங்க அப்படின்ற தொடர்ந்து அவர் அழுத்தி சொல்றாரு. ஸோ முதன்மை கல்வியாளர் தான் அவரை அழைத்தாரா? அதுதான் இப்ப முதன்மை கல்வி அலுவலருடைய அனுமதியோடு இது நடத்தப்பட்டதா, யாருடைய ஒருங்கிணைப்பில் நடத்தப்பட்டது என்பதுதான் தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி கல்வி இயக்குநர் தலைமையிலான குழு